இந்த வீடியோவில் ஜாவாவுடைய புரோகிராமை எப்படி எழுதணுங்கிறத நாம் பார்ப்போம். இதற்கு ஏற்கனவே எழுதி வைத்திருந்த ஒரு புரோகிராமை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். கிளாஸ் ஃபர்ஸ்ட் புரோகிராம் public static void main string argument system.out.println welcome to Java programming. எந்த புரோகிராம் ஜாவாவில் எழுதினாலும் அது கிளாஸில் தான் ஆரம்பிக்கும். ஏனென்றால் கிளாஸ் தான் ஜாவாவில் ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை வைத்து நிறைய ஆப்ஜெக்ட்கள் உருவாக்கலாம். உதாரணமாக கிளாஸ் தான் வீடு கட்ட பயன்படும் ப்ளூ பிரிண்ட் போன்றது. இந்த ப்ளூ பிரிண்டை வைத்து வெவ்வேறு வீடுகளை, அதாவது ஆப்ஜெக்டுகளை உருவாக்கலாம். இந்த புரோகிராமில் கிளாஸ் பிளாக்கின் கர்லி பிராக்கெட் இரண்டாவது வரியில் ஸ்டார்ட் ஆகிறது, ஆறாவது வரியில் முடிகிறது. Within the class block, we are writing our main method along with printing statement. அதாவது public static void main string argument system.out.println welcome to Java programming. முதலில் மெயின் மெத்தடில் பப்ளிக் என்ற கீவேர்டை பார்ப்போம். இங்கு பப்ளிக் என்பது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதாவது மெயின் மெத்தட் இஸ் நாட் ப்ரொடெக்டட். எனவே மெயின் மெத்தடை மற்ற கிளாஸில் இருந்து எளிதாக ஆக்சஸ் பண்ணலாம் என்று அர்த்தம். அடுத்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு. ஒரு கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனை JVM ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனை JVM கால் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு இருந்தால் JVM ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். இது பற்றி விரிவாக இந்த டுட்டோரியல் இறுதியாக உள்ள வீடியோவில் பார்க்கலாம். இப்பொழுது புரியவில்லை என்றால் கவலையை விடுங்கள். அடுத்து void என்ற கீவேர்டு. இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள் இருக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனால் எந்த வேல்யூம் ரிட்டர்ன் பண்ணாது. அடுத்து மெயின் என்பது மெயின் ஃபங்க்ஷனை குறிக்கும். நாம் இந்த புரோகிராமில் நிறைய ஃபங்க்ஷன்களை எழுதிக்கிட்டே இருக்கிறோம். JVM ஒரு கால் பண்ணுது. அது கால் பண்ணும்போது மெயின் எங்க இருக்கு என்று தான் சர்ச் பண்ணும். ஏனென்றால் JVM மெயின் ஃபங்க்ஷனில் தான் புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணணும் என்று புரோகிராமில் எழுதி வைத்திருப்பார்கள். அடுத்து ஸ்ட்ரிங் ARGs என்பது ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டை குறிக்கும். நாம ஒரு புரோகிராமை ரன் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஜாவாவில் நாம கொடுக்கும் எல்லா இன்புட்டையும் ஒரு ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். எனவே அந்த ஆர்குமெண்ட்டை கெட் பண்ணத்தான் ஸ்ட்ரிங் ARGs என்று கொடுக்கிறோம். நாம் இதுவரைக்கும் உள்ள வீடியோக்களில் மெயின் ஃபங்க்ஷன் மற்றும் கிளாஸ் பற்றி பார்த்து விட்டோம். கடைசியா நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா பேக்கேஜிங்கிற கான்செப்ட் தான். நிறைய ஃபங்க்ஷன் இருந்தா அதை குரூப் பண்ண ஒரு கிளாஸ் இருக்கு என்பதை பார்த்தோம். அதே போல நிறைய கிளாஸஸ் இருந்தா அதை குரூப் பண்றதுக்கு பேக்கேஜ் என்ற கான்செப்ட் இருக்கு. யூசுவலா பேக்கேஜ் நேம் எப்படி கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் கம்பெனி நேம் அல்லது டொமைன் நேமை ரிவர்ஸில் கொடுப்பார்கள். உதாரணமாக javaintamil.com என்பது டொமைன் நேமாக இருந்தால் பேக்கேஜ் நேமை com.javaintamil என்று கொடுப்பார்கள். நீங்கள் பேக்கேஜ் நேமுக்கு உங்கள் கிளாஸ் ரிலேட்டட் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் மற்றும் பேக்கேஜ் பற்றி நிறைய கான்செப்ட் பார்த்துள்ளோம். உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப தியரியாக ராவான கான்செப்ட். இவை எல்லாவற்றையும் அடுத்தடுத்த வீடியோவில் புரோகிராம் எழுதும் போது போக போக ஈஸியாக புரிந்து கொள்ளலாம்.